Audio Jungle. Audio Jungle. Hi, hello and welcome to Sumi Aari World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா Zardosi Chumki with stem stitch தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து beads needle எடுத்துக்கிறேன். அங்க sewing thread எடுத்துக்கலாம். sewing thread வந்து நீங்க என்ன cloth யூஸ் பண்றீங்களோ அதே கலர்ல எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க வந்து ஒரு blouse work பண்றீங்கனா அந்த blouse என்ன கலரோ அதே கலர் sewing thread வந்து நீங்க எப்பவும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீடில விட்டு இந்த thread வந்து மேலே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லூப் மாதிரி எடுத்துக்கலாம். வந்து இப்படி இந்த சம்கியை வந்து இந்த மாதிரி நீடில்ல லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு இந்த த்ரெட்ல வந்து அந்த ஹூக் மாதிரி இருக்குதுல்ல நீடில்ல அதில் விட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த சம்கியை வந்து அந்த நீடிலுக்குள்ளே விட்டு பாருங்க இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன லாக் செயின், குட்டி செயினை தான் நம்ம லாக் செயின் சொல்கிறோம். மறுபடியும் லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து சம்கியை லோட் பண்ணிவிட்டு சம்கி அதுக்குள்ளே விட்டுக்கலாம். திருப்பியும் அதை லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போட்டுக்கலாம். பாருங்க இதே மாதிரி அடுத்ததும் சம்கியை லோட் பண்ணுறோம். உள்ளே விட்டு லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போட்டுக்கலாம். சம்கியை விட்டு லாக் பண்ணுறோம். பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து இது இந்த ஜர்தோசி சம்கி வித் செயின் ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம சாதா நீடில்லையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரி நீடில்லையும் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின், நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம வந்து ஜர்தோசியை வந்து ஸ்டெம் ஸ்டிச்சாக இதுக்கு மேலே கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஜர்தோசியை வந்து கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சம்கிக்கு மேலே வந்து நம்ம ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஜர்தோசியை எப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சம்கிலேருந்து இந்த சம்கி வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இந்த அளவு நமக்கு தேவைப்படும். இந்த அளவு வந்து நம்ம ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துருக்கிறேன். அதாவது நீடில் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரியே இந்த மாதிரி நீடிலில் த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த நீடிலுக்குள்ளே ஜர்தோசியை விட்டு இந்த மாதிரி இடையில ஒரு சம்கியை விட்டுட்டு அடுத்த சம்கிக்குள்ளே நீடில் விட்டு த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். நம்ம வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் இந்த த்ரெட்டை ரிவர்ஸில் கொண்டு போய் நம்ம இடையில வந்து ஒரு ஜர்தோசி விட்டோம்ல, நம்ம வந்து இந்த
ஜர்தோசியை வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு சம்கியிலேருந்து தேர்ட் சம்கிக்கு எடுத்தோம். இடையில ஒரு சம்கி வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த த்ரெட்டை வந்து அந்த இடையில ஃப்ரீயாக இருக்கிற சம்கிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே இந்த த்ரெட்டை வந்து இந்த சம்கிக்குள்ளே விட்டு, அந்த சம்கியில் ஒரு ஹோல் இருக்கும்ல, அங்கே விட்டு நம்ம வந்து வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டுக்குள்ளே மறுபடியும் இந்த ஜர்தோசியை விட்டு மறுபடியும் அதே மாதிரி இடையில ஒரு சம்கியை விட்டுட்டு மூணாவது சம்கிக்குள்ளே நம்ம வந்து நீடில் விட்டுக்கலாம். த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரிவர்ஸில் போய் அந்த ரெண்டாவது சம்கி, அதாவது இங்கேருந்து எடுக்கும்போது நம்ம வந்து இடையில ஒரு சம்கியை விட்டுருந்தோம்ல, அதே சம்கிக்குள்ளே திருப்பியும் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மாதிரி நீடிலில் வந்து ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே ஜர்தோசியை விட்டு இந்த, அதாவது நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம். எடுக்கும்போது இடையில வந்து ஒரு சம்கியை விட்டுட்டு மூணாவது சம்கிக்குள்ளே வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம். திருப்பி மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் போய் ஒரு சம்கியை விட்டோம் பார்த்திங்களா ஃப்ரீயாக, அந்த சம்கிக்குள்ளே விட்டுக்கலாம். திருப்பியும் நம்ம வந்து ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ண போகிறோம். இதுதான் ஜர்தோசி சம்கி வித் ஸ்டெம் ஸ்டிச். நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பியும் ரிவர்ஸில் போய் நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி அங்கேருந்து தேர்டு, திருப்பியும் இங்கேருந்து ரிவர்ஸில் போய் அந்த இடையில விட்ட சம்கிக்குள்ளே நீடில் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இதில் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். எப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ஸ்டிச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம வந்து இந்த சம்கிக்கு வெளியில் இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பெருசாக ஒரு லூப் எடுத்துட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு லூப் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பாதியிலிருந்து நம்ம வந்து நார்மல் நீடிலில் ட்ரை பண்ணலாம். இந்த நீடில் வந்து நீடில் நம்பர் 12. இது வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற நீடில் நம்பர் 12. இதில் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக நம்ம நார்மல் சூயிங் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முடித்தோம்ல, எங்கே முடித்தோமோ அந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து வித்தியாசம் தெரிகிறதுக்காக, அந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் வித்தியாசம் தெரிகிறதுக்காக நான் வந்து கோல்டன் கலர் ஜர்தோசி எடுத்துருக்கிறேன். அந்த ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம் நீடிலில். இந்த மாதிரி இதில் இருந்து ஃபஸ்ட் 1 2 3 இந்த தேர்ட் ஜர்தோசிக்குள்ளால் நீடில் மேலேருந்து கீழே எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டான அளவு வந்து ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி இந்த ஜர்தோசியோட சென்டர் நம்ம வந்து ஆரி நீடிலில் ஸ்டிச் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் ப்ரொசீஜர். சென்டரில் நீடில் விட்டு மேலே எடுத்துட்டு திருப்பியும் ஜர்தோசியை லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பியும் இதில் இருந்து நம்ம எதில் இருந்து நீடில் இந்த த்ரெட்டு வெளியில் வருதோ அதிலேருந்து தேர்ட் சம்கி, இந்த சம்கிக்குள்ளே நீடில் விட்டு
திருப்பி இங்கே சென்டர், திருப்பியும் சம்கியை லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் தொடர்ந்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதான்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம கிளாத் வந்து எவ்வளோ தூரம் டைட்டாக இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்டில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நீடிலில் வந்து எப்படி எண்டு நாட் போட்டு முடிக்கிறதுன்னு. இதில் எடுக்கும்போது ஃபுல்லாகவும் எடுத்துடாமல் கீழே கொஞ்சம் த்ரெட் இருக்கணும். திருப்பி இந்த நீடியில் வந்து கீழே விட்டுட்டு அந்த நூலை வந்து இந்த மாதிரி கீழே சுற்றிக்கலாம். சுற்றிட்டு திருப்பி இந்த நீடியில் வந்து இப்படி கீழே இழுத்துட்டா இப்படி லாக் ஆயிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லாக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரேமை திருப்பி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் எந்த வித்தியாசமுமே தெரியல. ரெண்டுமே நீட்டாக வந்திருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.